ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று கார்த்திகை மாதம் 30ஆம் நாள் டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை. பௌர்ணமி திதி மதியம் 2:40 மணி வரைக்குங்க. அதற்கு பிறகு பிரதமை. இன்று பார்த்தீங்கன்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம், சித்த யோகம் இன்று முழுவதும். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. இன்று அதுக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மேற்கு பக்கமாக பயணம் செய்கின்றவர்கள். இன்று கார்த்திகை மாதத்தின் நிறைவான நாளாக வரக்கூடிய நாள் இன்று. நாளை முதல் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம். அப்போ சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். அப்போ தனுர் மாதம்னு சொல்லுவாங்க நாளைக்கு. ஓகேங்களா? தனுர் அப்படின்னு வில்லு. அப்போ நாளைக்கு நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் ஆரம்பிக்க போகுது. இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு மாதம். சரிங்களா? எதற்கு? உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் வேண்டுமா? திருமண தடைகள் நீங்க வேண்டுமா? நீங்க நினைத்த காரியத்தில் எப்ப பெரிய அளவில் வெற்றிகளை பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்க. திருமணம் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ தினசரி காலையில ஆண்டாள் படத்தை வாங்கி வச்சுக்கோங்க. பூஜை அறை முத நாளே ரெடி பண்ணிக்கோங்க. வீட்டில் கிளீன் பண்ணிக்கோங்க. ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்க. ஆண்டாள் படத்தை வாங்கி வச்சுட்டு திருப்பாவை, ஓகேங்களா, தினசரி உங்களால் எத்தனை திருப்பாவை படிக்க முடியுதோ. திருப்பாவை பார்த்தீங்கன்னா 30 பாசுரங்கள் இருக்கின்றது. அந்த 30 பாசுரத்தில் தினசரி எத்தனை பாடல்கள் வேணாலும் நீங்க பாடலாம். சரிங்களா? அதே மாதிரி பாடுங்க. உங்களுடைய வசதியை பொறுத்தா இருக்கு. இல்லைங்க எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்னா தினசரி ஒரு திருப்பாவை, ஒரு பாடலாவது பாடிட்டு போங்க. சரிங்களா? இதை மாதிரி பாடி அந்த 30 நாட்களுக்கும் ஆண்டாள் அம்மாவுக்கு ஒரு நெய்வேத்தியம் பண்ணிட்டே வாங்க தினசரி. இப்படி பண்ணீங்க அப்படின்னா திருமண தடைகள் விலகும். பெண்களுக்கு மிக விரைவாகவே திருமண யோகம் உண்டாகும். நீங்க வீடு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்க. ஆண்டாள் அம்மா வழிபாடு பண்ணுங்க. அதன் மூலமாக வீடு நிலம் அமையக்கூடிய வாய்ப்புகள் சேரும். வேலை வாய்ப்பு இல்லையா? ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்க. அதன் மூலமாக வெற்றிகளை பார்க்கலாம். வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு, வீட்டில் ஏதாவது பில்லி சுனியம் இது மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு செய்வினைகள் கோளாறுகள் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மார்கழி மாதத்தில் 30 நாளும் ஆண்டாள் வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய அனைத்து கவலைகளும் அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடியதற்கு ஆண்டாள் உங்களுக்கு பக்கபலமாக உதவிகரமாக நிற்பார். சரிங்களா? இன்று ஞாயிற்றுக்கிழமை. மேஷம். எதிர்பாராத பணவரவு இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு, தொழில் வியாபாரம் இதில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவு. குடும்பத்திற்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இன்று பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, நல்ல விஷயமா நடக்கும். ரிஷபம். முயற்சிகளில் வெற்றி. அது தொழில் தொடர்பான விஷயம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த தொழில் தொடர்பான விஷயத்தில் அந்த உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளை தேடி வரும். இன்று முயற்சிகள் சக்சஸ் மட்டும் தான் பார்ப்பீங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மிதுனம். முதலீடுகள், தொழில் தொடர்பான பயணங்கள். சரிங்களா? தொழில் முதலீடுகள் பண்ணுவீங்க. ஒரு சின்ன பிசினஸ் வியாபாரம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் முதலீடுகள் போட்டு அந்த தொழிலை வேற லெவலில் மாற்றுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் எல்லாமே பண்ணுவீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கடகம். இடமாற்றம், பதவிகள் தேடி வருங்க. சரிங்களா? இடமாற்றம் உண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடே கூட இடமாற்றம் வச்சுக்கோங்களேன். பழைய வீட்டில் இருந்துருந்தோம், ரொம்ப சிரமமாக இருந்துட்டு இருக்கு. இல்லைப்பா, நான் என்னுடைய ஆஃபீஸ் பக்கத்துலேயே நான் வீடு பார்த்துட்டேன், அந்த வீட்டுக்கு இடமாற்றம் பண்ணுவீங்க இன்னைக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பதவிகள் தேடி வரும். வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி ஏங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு எங்கேருந்துங்க பதவிகள் தேடி வரும்னா அது சார்ந்த ஒரு தகவல் உங்களுக்கு தெரியும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க இன்னைக்கு, மிக மிக சிறப்பு. சிம்மம். மனம் மகிழும் நிகழ்வுகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தில் நடக்க போகுதுங்க இன்னைக்கு. அப்போ மிக மிக ஆனந்தமாக இருக்கக்கூடிய நாளாக சிம்ம ராசிக்கு இன்று அமைகின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கன்னி. வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, வியாபாரத்தில் முன்னேற்றம், வியாபாரத்தில் லாபங்கள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. துலாம். உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாகவே வியாபாரம், தொழிலில் வெற்றிகள், லாபங்கள், அனைத்து நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும். அப்போ சிறப்பா பேசுவீங்க. சரிங்களா? துலாம் ராசிக்காரில் சில பேர் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக இருப்பீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க, வியாபாரம் பண்ணுறவங்களா இருப்பீங்க. மிக மிக அற்புதமான திறமையான பேச்சுக்கள் மூலமாகவே அதிகப்படியான வழக்குகள் அதாவது உங்களை வாதாடுறதுக்கு தேடி வரும். அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு ஈர்ப்பீங்க.
துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராசம் இருக்கக்கூடியதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிகம், வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. சரிங்களா? வாழ்க்கை துணைவர் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கக்கூடிய நாளாக இன்று விருச்சிக ராசிக்கு அமைகின்றது. இனி பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு, தொழில் சார்ந்த பயணம். ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுனாலும் சரிதான், இல்லை வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறதுனாலும் சரிதான், இல்லை பின்னாந்து பக்கத்தில் ஒரு 200-300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போய் அந்த தொழில் சார்ந்த பிஸ்னஸுக்கு தேவையான அந்த பொருட்கள் வாங்குறதுக்கு, இல்லை பின்னா பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு கான்ட்ராக்ட் எல்லாம் பேசுறதுக்கு போவோம் இல்லையா, அது சார்ந்த ஒரு பயணங்கள் இருக்குது. ரொம்ப சிறப்பாக போய் பேசிட்டு வாங்க. நல்லபடியாக அனைத்து விதமான நன்மைகள் எல்லாமே உங்களை தேடி வரும். இன்று அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மகரம், புதிய வேலை தேடி வரும். ரொம்ப நாள் ஒரு வேலை தேடிட்டே இருக்கோம்பா, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல எதை சொல்லிடலாமா அப்படிலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா. இன்று அந்த புதிய வேலைக்கான ஒரு தகவல் உங்களை தேடி வரும். உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவே அந்த தகவல் வரும். இல்லை பின்னா உங்கள் கூட வேலை பார்க்குற, இல்லைன்னா அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா, நீங்கள் போகக்கூடிய கம்பெனியில் அங்கே இருக்கிற அந்த அவர் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் இன்று தேடி வரும். என்று பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கும்பம், வாகனம் வாங்கும் எண்ணம். அது தொழில் தொடர்பான ஒரு விஷயம், வாகனம் வாங்கலாம். இல்லை பின்னா ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கேன், அதுக்கான ஒரு வாகனம் வாங்கலாம். இல்லை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு சைக்கிள் வாங்கணும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த ட்ரை சைக்கிள் சொல்லுவாங்க இல்லையா, 3 சக்கர வண்டிகள். அது இல்லைன்னா குழந்தைங்க அதை தள்ளிட்டு போகிறதுக்கான நடவண்டி இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே வாகனங்கள் தான். இது மாதிரியான வாங்குறதுக்கான முயற்சிகள், ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு வரும். அதே டைம் பார்த்தீங்கன்னா வேலைகளில் வெற்றிகள் எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இனி பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக